புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில், புதுச்சேரி மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தர்கள் தங்கள் உரிமைக்காகவும் வாழ்க்கைக்காகவும் போராட வேண்டிய நிலைக்கு இரட்டை ஹிட்லர் ஆட்சி தள்ளி வருகிறது. திட்டங்கள், சலுகைகள், வாய்ப்புகள் அனைத்தும் மண்ணின் மைந்தர்களுக்கு அல்ல, மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கே என்பதே புதுச்சேரி அரசின் கொள்கையாக உள்ளது. இதனால் அனைத்து துறையிலும் வெளி மாநிலத்தினர் அங்கீகரிப்பு அதிகரித்து புதுச்சேரி மண்ணில் பிறந்ததே பெரும் சாபக்கேடு என எண்ணும் அளவிற்கு மண்ணின் மைந்தர்கள் செல்லா வண்ணம் துயரத்தையும் சங்கடத்தையும் ஆட்சியாளர்களால் அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி விளையாட்டுத் துறையிலும் இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் பணபலம், அதிகார பலம், ஆட்சியாளர்களின் துளையால் வெளி மாநிலத்தாரோடு போட்டி போட முடியாமல் தவிக்கின்றனர். வருவாயின்றி வாழ்க்கையை நகர்த்தவே இளைஞர்கள் போராட வேண்டிய நிலையில் உள்ளனர். புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இளைய சமுதாயத்தினர் பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு கொத்தடிமைகளாக வேலைக்கு செல்கின்றனர். துத்திப்பட்டில் செயல்பட்டு வரும் CAP எனப்படும் பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் புதுச்சேரி மாநில திறமையான இளைஞர்களை துச்சமென மதிக்கிறது. ஆட்சியாளர்களும் இந்த கிரிக்கெட் சங்கமும் இணைந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பணபலம் கொண்ட வெளி மாநிலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களை புதுச்சேரியில் வசிப்பதாகவும் படிப்பதாகவும் போலி சான்றிதழ் அளித்து புதுச்சேரி கிரிக்கெட் அணியில் இடம் பெறுகின்றனர். இதனால் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிலும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. சில மாதம் முன்புதான் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு மருத்துவ இடங்கள் ஒதுக்குவதில் போலி சான்றிதழ் அளிக்கப்பட்ட விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. தற்பொழுது விளையாட்டிலும் போலி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான திறமையான வீரர்கள் இருந்தும் ஒரு சிலர் கூட கிரிக்கெட் அணியில் இடம்பெற முடியவில்லை. பணம் கொடுத்தால்தான் அணியில் இடம்பெறலாம் என்ற துர்ப்பாக்கிய நிலை நிலவுகிறது. வசதியற்ற புதுச்சேரி ஏழை இளைஞர்களால் துத்திப்பட்டு கிரிக்கெட் மைதானத்தை கூட பார்க்க முடியவில்லை. புதுச்சேரி கிரிக்கெட் அணியில் வீரர்கள் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை. பல 100 கோடி ரூபாய் முறைகேடுகள் புதுச்சேரி கிரிக்கெட் வீரர்கள் தேர்விலும் போட்டிகள் நடத்துவதிலும் நடப்பதாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிரிக்கெட் மட்டுமின்றி எந்த விளையாட்டிலும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு முக்கியத்துவத்தை புதுச்சேரியை ஆளும் இரட்டை ஹிட்லர் ஆட்சி அளிப்பதில்லை. உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்ட சிந்தட்டிக் ஓடுதளம், ஹாக்கி, கால்பந்து மைதானம் ஆகியவை பயன்படுத்தப்படாததால் திறப்பு விழா காணும் முன்பே பழுதாகி உள்ளதே இதற்கு உதாரணம். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் இளைஞர்கள் நலன், விளையாட்டுத்துறை சீரழிந்து கிடக்கிறது. புதுச்சேரியில் கிரிக்கெட் வீரர்கள் தேர்வு குற்றச்சாட்டுக்கு CBI விசாரணை நடத்த மேதகு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட வேண்டும். 2026ஆம் ஆண்டு இளைஞர்கள் நலன் கருதும் இளைஞர்கள் தலைமையான நமது நல்லாட்சி புதுச்சேரியில் அமையும். அப்போது புதுச்சேரி மாநில இளைஞர்களின் திறமைகள் அனைத்தும் வெளிக்கொண்டு வரப்படும். புதுச்சேரியில் தனியார் வசம் உள்ள துத்திப்பட்டு மைதானங்கள் அரசுடைமையாக்கப்படும். புதுச்சேரியை சேர்ந்த உடல் தகுதி வாய்ந்த திறமையான அனைத்து விளையாட்டுகளுக்கும் வீரர்கள் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தேர்வு செய்யப்படுவர். புதுச்சேரி மண்ணின் அருமை, இளைஞர்களின் திறமை நாட்டிற்கே ஒரு நாள் பெருமை தேடித்தரும் வாய்ப்பை உருவாக்குவோம்.